ஹாய் அண்ட் லவர்ஸ். இப்போ ரீசெண்டாக சீனாவில் இருக்கிற எல்லா டைப் கார்ஸ்லையுமே இது போல் பாப்அப் ஹேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது பேன் பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சர்ஸில் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் நடந்த இந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் தான். ஹேண்டிலுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு ஆக்சிடென்ட் வந்து எப்போ எப்படி வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டலாக இருக்கும்போது அதை ஈஸியாக நம்ம புல் அவுட் பண்ணி உள்ளே இருக்கவங்கள வெளியே கொண்டு வர முடியும். பட் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ், பாப்அப் ஹேண்டில்ஸ் இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தாலுமே பேட்டரி டெத் ஆயிடுச்சுன்னா மோட்டர்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ ஹேண்டில் பாப்பப்பே ஆகாது. அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா, உங்களால் உள்ளே இருக்கவங்கள வெளியில் கொண்டு வர முடியாது. இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, மிரரை உடைச்சு தான் உள்ளே இருக்கவங்கள வெளியில் கொண்டு வராங்க. ஆனால் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் என்னதான் ஸ்டைலிஷ் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருந்தாலுமே இதிலே நிறைய ட்ராபேக் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபாலில் பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், அன்லாக் பண்ண முடியாது. ஆனால் இது மோட்டர் பேஸில் ஒர்க் ஆகிறதுனால இதோட டீட்டர் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். பேட்டரி டெத் ஆயிடுச்சுன்னா மோட்டர்ஸ் ஒர்க் ஆகாது, அன்லாக் பண்ண முடியாது. ஆனால் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஈவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரின்னு இருக்கும். பிரைமரி பேட்டரி வந்து காருக்கு வந்து பவர் கொடுக்கறது, காரோட மோட்டருக்கு மூவ்மெண்ட்க்கு. அண்ட் செகண்டரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இன்னர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து அந்த சென்சார்ஸ் ஒர்க் ஆகிறதுக்காக. அதில் தான் டோர் லாக் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி கேஸில் இது போல் ஆக்சிடென்ட் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் பேட்டரிஸோட பிஎம்எஸ் வந்து அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணிடும். அப்போ உள்ளே இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு பவர் போகாது. அதனால தான் லாக் ஒர்க் ஆகலை. அதை நீங்கள் ரிமோட்டில் அன்லாக் பண்ணால் கூட உள்ளே இருக்கிற மோட்டருக்கு பவர் சப்ளை இல்லாதனால அது வேலை செய்யாது. அது ஆக்சிடெண்ட்டை இன்னும் உங்களுக்கு சிவியர் ஆக்கிரும். அண்ட் மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஈவிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி வந்து லெட் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஃபிசிக்கல் ஹேண்டில் போட்டாலுமே உள்ளே இருக்கிற பவர் லாக் வந்து மோட்டார் பேஸில் தானே ஒர்க் ஆகுது அப்படின்னு. பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம மிரரை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பவர் லாக்கை வந்து ஃபிசிக்கலாக நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் புல் அவுட் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். பட் இங்கே பிரச்சனையே வந்து ஹேண்டில் இல்லைங்கிறது தான். ஹேண்டில் கொடுத்தே இவ்வளோ பஞ்சாயத்துக்கும் போது இங்கே ஒருத்தன் ஹேண்டிலே இல்லாமல் வண்டி விட்டுட்ருக்கலாம். அதுக்கு என்ன ஒரு போதும்.